ஸோ லைவில் பார்த்துட்டே இருங்க, வின் பண்ணிகிட்டே இருங்க. அது போக கமெண்ட்ரி இருக்குது. கமெண்ட்ரியில் இங்கே பரத் ப்ரோவும் நான் அருணும் இருப்போம். 2 பேரும் கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக வைப் பண்ணுறதுக்கு டிஜே இருக்கிறாரு. அது போக நம்ம புள்ளிங்க, நம்ம சியர்ஸ் கேர்ள்ஸ் அவங்களும் இருக்கிறாங்க. என்னெல்லாம் ரெடியா? சாப்பிட்டா சார் எல்லாரும்? ஓகே, டன். சாப்பிட்டா சாம்பா. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பிரேக்குக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பால். என்ன அடடடடடா, இதெல்லவா ஒரு ஆரம்பம், இதெல்லவா ஒரு ஆரம்பம். ஓகே, பேலன்ஸ் பேலன்ஸ். ஓகே, இதெல்லவா ஆரம்பம்ன்ற மாதிரி முதல் பால் ஒரு 6. நைஸ் ஸ்டார்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அடடா, மீண்டும் அதே பால், அதே ரிசல்ட்டா? ஓகே ஓகே ஓகே, பேக் டு பேக் 2 6. அதுவும் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் 2 பால் 6. ஹேட்ரிக் போகுமா? ஓ இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, பட் பரவாயில்ல, நல்ல கம்பேக். ஓ, ரன் அவுட்டா? அம்பையர் ஜி, தேர்ட் அம்பையர் ஜி உங்களுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. ரன் அவுட்டுக்கு ரிவ்யூ பார்க்கணும். தேர்ட் அம்பையர் கொஞ்சம் பாருங்க. அடடா, நல்ல ஒரு ஸ்டார்ட். முதல் 2 பால் 6, அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட்டு. இப்போ ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் அம்பையர் மூலமாக ரிவ்யூவில் செக் பண்ணது ஒரு டைரக்ட் ஹிட். அது மட்டும் இல்லாமல் அவுட் அப்படின்றத வந்து இதாக இருக்குது. முக்கியமாக 2 6 அடித்து மேட்சுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து டீமை காப்பாற்றிடுவார் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் அவர் தான் வந்து இப்போ ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காரு. ஓகே, இந்த ஸ்டார்ட்டு எதிர்பார்க்கல, அதே மாதிரி இந்த விக்கெட்டும் எதிர்பார்க்கல. பட் ஓகே, அதுக்கடுத்து அடுத்த பால் கேட்ச் வாய்ப்பு இல்லை, இன்னொரு ரன் அவுட் வாய்ப்பா? ஆஹா, இல்லைங்க, இந்த தடவை சேஃப் சிங்கிள். ஓகே, உச்சி வெயில் அதையும் பொருட்படுத்தாமல் மேட்ச் டோர்னமெண்ட் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஓகே, எட்ஜு. ஓகே, விக்கெட் விக்கெட் விக்கெட், ஒரு ரன் அவுட்டு. அது போக இந்த ஓவரில் இன்னொரு விக்கெட் வேற விழுந்திருக்குதே.
ஓகே, நிறைய ட்ராமா அந்த ஓவரில் நடந்துக்கிட்டு இருப்பா. முதல் 2 பால் 6, அப்புறம் ஒரு ரன் அவுட்டு, அப்புறம் ஒரு சிங்கிள், மறுபடியும் ஒரு விக்கெட்டு. இந்த பால் என்னடா, அடடா, கீப்பர் தவற விட்டார் ஐயா. ஏன்னா ஃபீல்டர்ஸ் எல்லாருமே போட்டால் டேரக்ட் ஹிட் மட்டும்தானா? கையில் போகிற பழக்கம் யாருக்கும் இல்லையோ? இட்ஸ் ஓகே. ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. பரவாயில்ல, நல்ல கம்பேக் பவுலிங் டீமுக்கு. ஏன்னா 2 விக்கெட் கிடச்சிருக்குது. நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எடுத்துட்டாங்க, அடுத்து வந்தவங்களையும் எடுத்துட்டாங்க. இன்னொன்று, காலில் இருந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது மாற்றி மாற்றி. ஒரு ஓவரில் வந்து மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டியாக விழுந்துருது. காலிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னே தெரியல. ஒருவேளை இன்னைக்கு பவுலர்ஸ்க்கான டேவாக இருக்குமா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுங்க ஃபீல்டிங் டீம். மிஸ்டர் விக்டோ, சீக்கிரம் கொஞ்சம் ஃபீல்டர்ஸை இது பண்ணுங்க. பரவாயில்ல, தமிழ் புரியுது அவருக்கு. ஒரு 2 நாள் தான் ஆகுது. வெஸ்ட் இண்டீஸ் ரிட்டர்ன் மிஸ்டர் விக்டோ. கரீபியன் காடுகளில் இருந்து இறக்கியிருக்கோம் அம்பையரிங்காகவே. அமேசான் காடுகள்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே. ஓகே, செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் ஓவரில் நிறையா ட்ராமா பார்த்தாச்சு. 2 6, அப்புறம் ஒரு ரன் அவுட்டு, அப்புறம் ஒரு சிங்கிள், மறுபடியும் ஒரு விக்கெட்டு, எல்லாமே பார்த்தாச்சுப்பா. பரவாயில்ல. ஓகே, ஃபீல்டிங் டீப்பில் ஆள் நிறையா வச்சிருக்கிறாங்கப்பா. அடடா, ஒத்த கை ஷாட்டு பட் இருந்தாலும் ஃபைனில் ஆள் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஒரு ரன் மட்டுமே. ஸ்லோ பாலாக போன நினச்சாரா இல்லை தூக்கி போன நினச்சாரா தெரியல. பட் லோ ஃபுல் டாஸாக வெளியே போனதுனால ஃபைன் லெக்ஸ் திசையில் ஒரே ஒரு ரன்னு. இன்னும் ஒரு லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. டைரக்ட் ஹிட்டையும் விழுகலை. அம்பையர் ஆனால் வைடு காமிச்சிருக்கிறார். வைட் +1. ஓகே, நோ பால் அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. யா, லெக் சைடு வந்து நிறைய பேர் இருக்கிறீங்களாம். ஸோ அதனால் வந்து நோ பால்னு காமிச்சிருக்கிறாங்க. 6, எஸ், 6 பேர் இருக்கிறாங்க. அந்த காரணத்தினாலே நோ பால் அப்படின்றத கணக்கு காட்டப்படுது. ஓகே, ஃப்ரீ ஹிட்டு. ஃப்ரீ ஹிட்டை யூஸ் பண்ணுவாங்களா பேட்டிங் டீம்? ஆல்ரெடி 6 பேர் வெளியே இருக்காங்களே. வைட், ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ். இப்போதைக்கு பேட்டிங் டீமுக்கு இது ஒரு வரப்பிரசாத ஓவராக கிடைக்குமா? முதல்ல 2 விக்கெட் விழுந்துச்சு. அடடா, வேமா ஓங்கி விட்டாரே சந்தோஷ். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சந்தோஷ். வைட். வாங்க வாங்க வாங்க. நேத்து உங்க மேட்சை பார்த்து 3 பேர் உனக்கு ஆடியன்ஸா வந்திருக்காங்க. ஓகே, போன பால் பரவாயில்ல. இந்த பால் போயிருக்குதா? வாங்க, சும்மா போயிருக்கா? போயிருக்குதே, பவுண்டரி. அப்ப சொன்ன மாதிரி தான், போன ஓவர் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனதுனால யாரும் இட போட்டுறாதீங்க பேட்டிங் டீமை. இந்த ஓவர் கொஞ்சம் கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க இன்ஸ்டா பேஜ்ல இந்த மேட்சை பத்தி எதனா போடலாம்ல? ஒரு சமூக சேவையா இந்த மாதிரி ஒரு நல்ல காசுக்காக இது பண்றோம். உனக்கு இருக்கு, நீ பேசு. ஓகே, போன பால் ஒரு பவுண்டரி. இந்த ஓவர் கொஞ்சம் எனக்கு இல்லடா, மோசமாகிற மாதிரி இருக்குது. பட் பாப்போம், பவுலிங் டீம் வந்து ஓவர் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். போய்ட்டு
ஓகே, காலை வச்சு தட்டுத்தாரா இல்லை தட்டி விட்டாரா? ஓகே, லெக்கில் பட்டிருக்குது, க்ளீனாக தெரியுது. ரொம்ப வேகமாக பேட்டை சுற்றிடுறாரோ பால் வர்றதுக்குள்ள. ஓகே, இந்த பால் அவுட்டு கேட்குறாங்க அவர் மட்டும். பட் இல்லை, காலில் பட்டிருக்கு, தையில் பட்டிருக்கு அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே தான், அவர் மிட் விக்கெட் சைடு தான் வந்து கண்ணாக இருக்கிறாருப்பா, இங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு. ஆனால் பால் போடுற ஆங்கிளே இல்லையா அது. 3 டாட் பால் மாற்றி இறங்கி வந்தால் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். பட் ஆனால் அதுவும் இல்லை, டாட் பால் தான் அதுவும். ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. கிங் ஃபிஷர்ஸ் கழிப்பட்டூர் 24 ஓட்டங்கள் எடுத்து 2 விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. உள்ள ஆடிட்டு இருக்குது சீனுவாசன் அண்ட் ரெய்னா பிரசாத் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்டேஜில் ஆடுறதுக்கு சேஸ்கர்ஸ் ரெடியாக இருக்காங்க. டிஜே பாட்டை போடுறது. ஓகே ஓகே டிஜே ப்ரோ, லாங்குவேஜ் தான் புரியல என்ன பாட்டுன்னு. அம்பையர் முன்னாடியே வந்து நோபால் அப்படின்னு காமிச்சிட்டாரு. லெக் அம்பையர் நோபால் அப்படின்னு காமிச்சிருக்கிறாரு. அதே தப்பதான் மறுபடியும் பண்ணியிருக்கிறாங்களா? ஏன் நோ பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கிள்குள்ள 2 பேர் தான் நிக்கிறாங்க. அதேதான், 3 பேர் நிக்கிறாங்க. ஸோ 4 பேர் நிக்கணும். அணியானது மினிமம் 4 உள்ள இருக்கணும். டீம் ஆமூர், மிடில் கிங் ஸ்டார் கோவளம் நடுக்கால் அணி. 2 டீம் பிளேயர்ஸும் டீமை ரெஜிஸ்டர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். NFCS ஆமூர், மிடில் கிங் ஸ்டார் கோவளம், மிடில் நடுக்காலனி டீம் பிளேயர்ஸ் வந்து அவங்க டீமை ரெஜிஸ்டர் பண்ணீங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ஓங்கி அடிச்சாரு. கேட்ச் பிடிச்சிட்டாரா? இல்லைங்க, அடாடா. சரி நல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணாப்ல. பட் ஆனால் ரொம்ப ஹைட்டுக்கு போயிருக்குது, அதனாலே வந்து கேட்ச் ட்ராப். பட் இருந்தாலும் சீரியஸ்லி நல்ல அட்டெம்ப்ட். இட்ஸ் நெவர் ஈஸி டு டேக் அ ஹை கேட்ச் இன் த மிட் ஸ்கை. ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கான நேரம். ஸோ நம்ம குவிஸ் போட்டி நடத்திட்டு இருக்கோம். சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம குவிஸ் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு சரியான பதில் அனுப்புகிறவங்களுக்கு 1000 ரூபாய் ஆன்லைன் மூலம் அனுப்பி வருகிறோம். அண்ட் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ், தமிழ்நாட்டின் எந்த நகரம் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ சரியான பதிலை நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பணும். 9712334567 இதுதான் எங்களோட ஃபேன்சி நம்பர். இன்னொரு தடவை சொல்கிறேன், 9712334567. ஸோ இந்த நம்பருக்கு உங்களோட ஆன்சரை நீங்கள் அனுப்புங்க. எஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ ஒன்று போயிட்டுருக்கு வைட் பாலுக்கு. அண்ட் தேர்ட் அம்பையர் கிட்ட செக் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இருக்காங்க சார், இருங்க சார், டென்ஷன் ஆகுறது. ஓகே, கன்ஃபர்மேஷன் வைட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முதல் ஓவர் நல்லா ஆரம்பித்தாங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாச்சு. நடுவில் கொஞ்சம் மேலே அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆச்சு, மறுபடியும் அப்படியே பீட்டு ஸ்லோவாகிடுச்சு. அப்படியே நார்மல் மோடில் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முந்தின வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் ஒரு கேட்ச் வேறு, ஹை கேட்ச்சு, அது ஒன் ட்ராப்பு.
அடடா ஸ்லோ பால் தூக்கி போட்ட பந்து அவர் மறுபடியும் நோபால் அம்பையர்ஸ் கொஞ்சம் ஷிஃப்ட்டு நோ பால் கொடுத்துட்டாங்க. ஸோ நோ பால் தான் கணக்கு. ஆனால் ரொம்ப நேரம் அங்கே ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு, நோ பால்லாம் இல்லை கீழே தான் இது பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, இந்த நோ பால் யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா? அந்த பவுண்ட்ரிக்கு அப்புறம் நம்ம பெருசாக பவுண்ட்ரியை பார்க்கல. இந்த நோ பால் எங்கே போக போகுது? மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல மாட்டி விட்டார் பேட்டர். பவுலர் வந்து முயற்சி பண்ணுறார், நிறையா பால் மாற்றி மாற்றி போடணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு பக்காவாக எக்ஸிக்யூட் ஆகுது. பேட்டர் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்பா. மீண்டும் ஒரு ஸ்லோ பால். அது ஓகே தான், சேஃப் லேண்ட் தான். ஸ்லோ பால் வச்சு பேட்டரை வந்து மண்டகாய விடுறாருப்பா. ஓகே, இந்த பால் கொஞ்சம் ஃபாஸ்டி சாப்பிட அவுட்டு கேட்குறாங்கப்பா. பேர் கொஞ்சம் பார்த்து என்ன சொல்லுங்க, போல்டா? ஓகே, அகைன் கேட்குறாங்க. ரிவ்யூ கிடையாது, ஒரு ரிவ்யூ தான் ஒரு டீமுக்கு. ஆனால் அம்பையர் கேட்டிருக்காரு ஸ்டெம்பில் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து அம்பையரோட ரிவ்யூ, டீமோட ரிவ்யூ கிடையாது. அம்பையர் சொல்லியிருக்காரு இதில் ஸ்டெம்பில் பட்டிருக்க மாதிரி தெரியுது, ஸோ ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்கள் ரீப்ளே அப்படின்னு. இப்போ தேர்ட் அம்பையர் பார்த்துட்ருக்காரு, ஸ்டெம்பில் பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சொல்லுங்கள் கம்ப்யூட்டர் ஜி. நல்லா இருக்கு. அவுட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரிவ்யூல தெரிய வந்தது என்னன்னா, போல்டில் பட்டிருக்குது அப்படின்னு. நைஸ் கால் ஃப்ரம் த விக்கெட் கீப்பர். கீப்பிங்கும் இந்த விதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து இந்த மேட்ச்ல இந்த ரிவ்யூ மூலமாக தெரிஞ்சிருக்குது. எல்லா பாலையும் பிடிக்கிறது முக்கியம் இல்லை, அவுட்டை கரெக்டாக கேட்டு அவுட்டுன்னு வாங்கணும் அப்படின்றதையும் வந்து கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்கிற விக்கெட் கீப்பர். நைஸ் காலிங். சிரிஸ்டார். சரி, போகும்போது ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் NFCS ஆமூர், மிடில் கிங் ஸ்டார் கோவளம். ரெண்டு டீம் வந்து உங்களோட டீமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஆமூர் வர்சஸ் மிடில் கிங் ஸ்டார் நடுக்காலனி டீம். உங்கள் டீமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக அந்த ஓவர் ஃபுல்லாமே ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஓவராக தான் இருக்குது. எல்லாமே ஃபாஸ்டிஷ் பால்ன்றதை நம்ம வந்து பெருசாக பார்க்கல. எல்லாமே ஒரு மிக்சட் டெலிவரியாக இருந்தால் அதுவுமே வந்து விக்கெட்டுக்கு போகுது. முக்கியமாக அகைன்ஸ்ட்டை வந்து கண்டிப்பாக அடிக்கிறது ரொம்ப சிரமம் ஸ்லோவர் பாலை. இந்த ஓவர் ஃபுல்லாக அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இது ஷாட்டு கரெக்டான பிக்கப்பான ஷாட்டை புட்டு சுப்டாரியா கரெக்டா. ஃபைனலி கெட்ஸ் த பிரேக் த்ரூ. இத்தனை கேட்ச் ட்ராப் பண்ணாலும் இந்த கேட்ச் கிடைச்சிருக்குது. ஓகே, டைம் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் அப்படியே பார்த்து வேகமாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஓகே கொஞ்சம் ஃபாஸ்டா. ஃபுல் டாஸ் பால் வெளியே வா. இல்லைங்க, மிஸ்ஃபீல்டு. காலுக்கு 2க்கு நடுவில் கீழே போனதுனால பால் பவுண்டரி. NFCS ஓகே ஓகே ஓகே. ஆமூர் வர்சஸ் மிடில் கிங் ஸ்டார் கோவலம். ஓகே இந்த பால் ஓகேன்னு இருக்கிறாங்க, ஓகேன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. பட் பேட்டர் ஒய்டுன்றாரு. இப்போ ஒரு ரிவ்யூ, இந்த முறை பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அது ஒய்டு அப்படின்றாங்க, பட் ஆனால் அம்பையர் இல்லைன்றாங்க. கம்ப்யூட்டர் ஜி நீங்கள் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஸ்கோர் ஒய்டு இல்லை அப்படின்னு கன்ஃபர்மேஷன் ஆயிருக்குது. எஸ், அந்த ரிவ்யூவில் வைட் இல்லை, ஏன்னா பேட்ஸ்மேன் ஷஃபிள் அக்ராஸ் த விக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்ததுனால அது ஒரு கரெக்ட் பால்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கோர் கேட்டிங்களா? ஸ்கோர் தானே கேட்டார். ஓகே, 4வது ஓவர் போயிட்டுருக்கு. கிங் ஃபிஷர்ஸ் கழிப்பட்டு ஆடிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 38 ஓட்டங்கள் எடுத்து 4 விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, இதுவும் ஒய்டு நினைச்சு விட்டுருக்காரு. பட் ஆனால் இதுவும் ஒரு டாட் பால். ஓ, இறங்கி ஆக்ரோஷமாக அடிக்கணும் முயற்சி பண்ணார். பட் அதுவுமே வந்து டாட் பாலில் தான் முடியுது. பேட்டிங் டீம் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காங்க, ஏன்னா ரன் மேக் பண்ணணுன்ற காரணத்தினால. ஓகே, எங்கிட்ட அடிக்கணும் முயற்சி பண்ணாங்க. பட் எங்கிட்ட போய் ஐயோ ஈஸியான கேட்சை விட்டுட்டாருங்க. ஈஸியான கேட்ச் திரும்ப போனால் வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்ல ஷாட் தான். பட் 1 ரன்னா 2 ரன்னா இல்லை, 1 ரன் மட்டுமே தான். 4வது ஓவர் முடிஞ்சிருக்கு. கிங் ஃபிஷர்ஸ் கழிப்பட்டூர் 4 ஓவர் முடிவில் 40 ரன் எடுத்து 4 விக்கெட் இழந்திருக்காங்க. அண்ட் உள்ள ஆடிட்டு இருக்கிறது மனோஜ் அண்ட் ஆதி. ஓகே, ஸோ ஃபார் என்ன டிஜே நல்லா காத்து வருதா? பாட்டு போடுங்க. ஆக்சுவலாக அங்கே பாட்டு இல்லாமல் காற்றுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. காற்றுலேயே நாங்கள் ஸ்டெப்பு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. ஏய் டிஜே, என்னோட ஃபேவரட் பாட்டு. கஷ்டப்பட்டு ஓங்கி அடிக்க ட்ரை பண்றாங்கப்பா. பட் ஆனா பால்ல கரெக்ட்டா மாட்ட மாட்டேங்குது. முடிஞ்சிருச்சு. மறுபடியும் போடுவோம், வெயிட் பண்ணுங்க. வைப்ல இருக்காங்க போல அவங்களும். என்னோட ஃபேவரட் பாட்டு அது. மிஸ்டர் சங்கு சாப்பிட போயிருக்காரு. நான் வந்தோடனே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி. ஓகே, ஷாட் இல்லைங்க. மேக்ஸிமம் அடிக்கிற ஷாட் எல்லாமே வந்து கரெக்டாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இவங்க அப்படி போடுறாங்களா? இந்த பேட் வந்து உங்களுக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பேட் கொஞ்சம் ஹெவியரான பேட்ஸ் இந்த தடவை நான் பார்த்த வரைக்குமே. ஸோ ஹேண்டிலோட கிரிப்பை கொஞ்சம் நல்லா பிடிச்சா மட்டுமே தான் அடிக்க முடியும். இன்னொன்று காத்துன்னு சொல்லலாமா? ஒரு வேமா வர ஐயோ த்ரோ மோசமான த்ரோ தான் கொஞ்சம். ஏப்பா கீப்பர் அங்கே தான் நிற்கிறார், நீ ஏப்பா நடுவில் வந்து அப்படின்ற மாதிரி கீப்பர் பார்க்குறாரு. ஸோ 5வது ஓவர் போயிட்டு இருக்கு. இப்போ 4.3 ஓவர்கள், இன்னும் 3 பந்துகள் உள்ள நிலைமை. ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் ஒரு 50 ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு சைக்கலாஜிக்கல் டார்கெட் மாதிரி இருக்கும் கிங் ஃபிஷர் அணிக்கு. பட் ஆனால் இங்கே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தா வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. டாட் பால் இன்னைக்கு எக்கச்சக்கமான டாட் பால் பார்த்தாச்சியா ஆக மொத்தத்துக்கு. ஓகே, லோ ஃபுல் டாஸ். ஓகே, அகைன் மிஸ்ஃபீல்டு. 2 ரன் கேரண்டியா? எஸ், அதே தான். ரன் அவுட்டு. ரன் அவுட்டா? மிஸ்டர் விக்டோ, வாட் ஹேப்பன்? ஓகே, வில் கோ ஃபார் த ரிவ்யூ. தேங்க்யூ மிஸ்டர் விக்டோ. வெஸ்ட் இண்டீஸ் வந்து இறங்கி இருக்கோம். இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அவருக்கு, தமிழ் தெரியாது. கம்ப்யூட்டர் ஜி பார்த்து சொல்லுங்க.
அண்ட் கிளியர் ஆயிருச்சு. டைரக்ட் ஹிட் எல்லாம் இல்லை, கீப்பருக்கு சூப்பரான ஒரு த்ரோவை போட்டு அவுட் அப்படின்றது ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. போதா ஓகே 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 எங்க 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 இங்கேயா அங்கேயா? ஓகே டக்குன்னு ரன் ஓடினதில்ல எங்கே அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள. விக்கெட்டு. ஸோ 5 ஓவர் எங்கே முடிவுக்கு வந்திருக்கு. கிங் ஃபிஷர் அணியினர் கழிப்பட்டூர் 44 ஓட்டங்கள் எடுத்து இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. அண்ட் அடுத்து சேசிங் டீம் கேங்ஸ்டர்ஸ் திருக்கழிக்குன்றம் ஆட வருவாங்க. 45 டார்கெட்டாக இருக்கும். இப்போ என்னோட ஃபேவரட் சாங் மியூசிக் வால்யூம் அதிகமாக இருக்கும். Thanks for listening to NFCS அணியினர் பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஆமூர் NFCS அணியினர் பிளேயிங் 11 எடுத்துட்டு வந்து கொடுங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஓகே டார்கெட் 45 அப்படின்ற கணக்கில் இருக்குது. முக்கியமாக லாஸ்ட் ஓவர் சூப்பராக போட்டிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் வந்து 10 ரன் ரேட் இருந்த கணக்கில் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக்கி விட்டாரு. ஓவருக்கு ஓவர் 10 ரன் இருந்ததில் கடைசியில் வந்து கம்மியான ரன்கள் மட்டுமே கொடுத்து 45 ரன் மட்டுமே டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் இறங்கிருங்க, டைம் ஆகுது. ஓப்பனிங் பேட்டர்ஸ் மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க.
ஓகே, ஓப்பனிங் பேட்டர்ஸ் இறங்குறாங்க உள்ள. 45 ரன்னு, ஒரு 5 ரன்னு ஷார்ட்டேஜ் 50க்கு. அது கொஞ்சம் ஒரு டீசெண்டாக ஒரு அப்ரோச்சபிளான டோட்டலாக இருக்கும். 5 ரன்னு ஷார்ட்டேஜ். இதை இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில டீம் மட்டுமே வந்து பக்காவாக சேஸ் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டோட்டலை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை யார் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். And chase is on first ball. Oh, left arm, furious left armer இருப்பார் போலயே, வச்சா அடிக்கிறாரு வாளை. நல்ல உயர்ந்த மனிதர் வேற, கண்டிப்பா ஹைட்டை வச்சு ஏதாவது பண்ணணும்பா. ஒரு பவுன்சரு, ஒரு ஷார்ட் பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமா? பின்னாடி ஆள் இல்ல, அதனால பாலு எல்லாம் பறந்து போகுது. ஆக மொத்தம் பவுண்டரி. ஓகே, முதல் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் டீம் வந்து 2 6, முதல் ஓவரில் 2 6, முதல் 2 பால் அடித்தாங்க. எனக்கு வந்து 2வது பாலில் தான் பவுண்டரி போயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. 45 ரன்னு டார்கெட்டு, அது மனசில் இருக்கட்டும் எல்லாருக்கும். முன்னாடி கேட்சிங் பொசிஷன் ஆள் இல்லாத காரணத்தினால கீப்பருக்கு தலைமையில் பறந்து போய் ஒரு பவுண்டரி போயிருக்கு. நோ பால் கொடுத்திருக்காரு அம்பையர். ஓகே, மிடில் ஸ்டார் 11 கேப்டன் சக்கிங் அப்படினு இருக்காங்க. சோ ஃப்ரீ ஹிட். இன்னைக்கு செகண்ட் டைம் பார்க்குறோம், கொஞ்சம் கஷ்டம் தான். NFSC கேப்டன் கேட்ச் கிடையாது. NFSC கேப்டன் ஃப்ரீ ஹிட் வந்து எங்கேயும் போகல, ஒரு ரன் மட்டுமே போயிருக்கு. NFSC கேப்டன் தேர்ட் அம்பையர், சாரி அம்பையர் வேற சொல்லிட்டு இருக்காப்ல. ஓ, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருப்பா. மேபி நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தால் பால் கண்டிப்பாக பவுண்டரிக்கு போயிருந்திருக்கும். கொஞ்சம் கனெக்ஷன் சரியில்லைன்னா கேட்சுக்கு போயிருக்கும். லோகேஷ் and again no ball. இதுவும் சக்கிங்காக தான் சொல்லி இருக்காங்க. நோ பால். மை காட், செகண்ட் டைம் இந்த ஓவர். இது ஒரு ஃப்ரீ ஹிட். இந்த ஃப்ரீ ஹிட்டை பேட்டிங் டீம் யூஸ் பண்ணியே ஆகணும். கேப்டன் பார்க்கலாம் யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு. ஸ்டார் கேப்டன் ஓகே, அகைன் நோ பால் கொடுத்துட்டாங்க. லோகேஷ் நோ பாலுக்கு மேல நோ பால் போட்டு இருக்காங்க. இங்க சக்கிங்காக தான் மறுபடியும் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. அண்ட் ஓவரை வந்து கட் பண்ணிட்டாரு. ஸோ லெஃப்ட் ஆமர் இன்னே கிடையாது. இங்கே நோ பால் மாற்றி மாற்றி போட்ட வந்த ஒரு காரணத்தினால சக்கிங்காக ஓவர் கட் பண்ணப்பட்டிருக்கு. மிடில் கிங் ஸ்டார் கேப்டன் ஒரு டிபிக்கல் ஸ்பின்னர். NFSC கேப்டன் லெஃப்ட் ஆமர் ரீப்ளேசிங் லெஃப்ட் ஆமர். என்ன கொஞ்சம் வித்தியாசம். அவர் ஸ்லோ ஆர்த்தடாக்ஸு, அவர் ஸ்லோன்றேன், அவர் ஃபாஸ்ட்டு. NFSC கேப்டன் லோகேஷ் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தானே நல்லா மாட்டிருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து எஜ்ஜு கூட ஆகாம எப்படி தப்பிச்சுன்னு தெரியல. ஓவர் மினிமல் ஸ்கோர் 11. ரீஜி அங்க பிள்ளைங்க வெயிட் பண்றாங்க. ஒரு பாட்டி கிட்ட போடுங்க.
NFSC ஆம்பூர் டீம் கேப்டன் கிங் ஸ்டார். ஒன்றும் இல்லை, செக் பண்ணார். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் ஆடி இருக்கீங்க, தெரியும். சேம் அதே ரூல் தான், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. பேட் மட்டும் நாங்கள் கொடுக்குற பேட்டில் வருது. டாஸ் யார் கேட்குறோம்? ஓகே, தேங்க்யூ. ஹெட்ஸு, டெயில்ஸ். ஓகே, சேசிங்ல செகண்ட் ஓவர். முதல் ஓவர்ல டாஸ் வின் பை மிடில் கிங் ஸ்டார் கோவளம். பேட்டிங்கை தேர்வு செய்திருக்கார்கள். டாஸில் வெற்றி பெற்ற மிடில் கிங் ஸ்டார் கோவளம் அணியினருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு வெள்ளி நாணயம். டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஓகே, செகண்ட் ஓவர் முதல் பால்ல ஒயிடோட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போன ஓவரில் 11 ரன் வந்திருக்குது. இந்த ஓவர் இன்னும் பால் வீசப்படவில்லை இப்போ வரைக்கும். ஓகே ஓகே, பேட்டர் வந்து கேட்குறாரு ஒயிடு மாதிரி தான் இருக்குன்னு. அம்பையர் கொஞ்சம் செக் பண்ண சொல்கிறாங்களா? ஓகே, பேட்டர் வந்து ஷஃபிள் ஆகுறாங்க அப்படின்றா. ஒயிடு வந்து மேக்ஸிமம் வந்து லைன் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் இந்த இடத்துல இருந்து ஒயிடு கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வெல்கமிங் ஷாட் எங்க சைடுல வந்து விழுந்திருக்கு. பவுண்டரி, சிக்ஸர். ஓகே ஓகே ஓகே, மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது ரன் அழுத்துறாரு. பட் நான் ஸ்ட்ரைக்கர் ரொம்ப ஈகரா இருக்காருப்பா, வாப்பா வாப்பான்னு. நான் ஸ்ட்ரைக்கர் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ பை கணக்கில் வரும் கண்டிப்பாக. முக்கியமாக போன பால் 6 போச்சு. நல்ல ஒரு ஸ்லாட் பால். அவரும் அழகாக வந்து பாலை திசையை மட்டும் காத்தி விட்டார். இப்போதைக்கு தேவையானது பவுண்டரி வந்துடுச்சு, சிக்ஸர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரன்னை மட்டும் ஓவரை மேக் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சிடும். இந்த மேட்ச் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் நிறைய வந்துக்கினே இருக்குது. எப்பயுமே சொல்கிறேன், எக்ஸ்ட்ராஸ் எப்பயுமே டீமுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓ, நல்ல ஷாட் படி. அவுட் ஆஃப் த கிரவுண்ட். ஆமத 6. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு சின்ன ஷார்ட்டிஷ் பால், சிங்கிள். நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச். அம்பையரை டென்ஷன் பண்றாங்கப்பா. உங்க பிரிட்டோ ப்ரோ டென்ஷன் ஆகுறாரு. நம்ம நல்லா பண்றோமோ இல்லையோ, டிஜே நல்லா பண்ணிட்டு இருக்கம்மா, நீ என்னம்மா பண்றீங்கம்மா? ஓகே, எச்சால்ல வெளியே வா, அதான் கேள்வி. இல்லங்க, எல்லாரும் அண்ணாந்து பாக்குற அளவுக்கு சரியான ஒரு ஷாட், வெளியே சிக்ஸர். ஓகே, 2 ஓவர் முடிவுல தேங்க்யூ 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 33. இன்னும் கொஞ்சம் ரன் தான், ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்களான்றதை பார்க்கணும். பட் பவுலிங் டீம் விக்கெட் ஏதாவது எடுப்பாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். இல்லை என்றால் மேட்ச் ஈஸியாக அவங்க கையை விட்டு நழுவி போயிடும்.
3 ஓவரில் 2 6 அது வேற எக்ஸ்ட்ராஸ் வேற வந்துக்கிட்டே இருந்தது. 2 ஓவரில் கேங்ஸ்டர்ஸ் 33 விக்கெட் இழப்பின்றி ஆடிட்டு இருக்காங்க. உள்ள சூர்யா அண்ட் லோகு ஆடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 18 பந்தில் 12 ரன் எடுத்தா வின் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். விக்கெட் எதுவும் இல்லை. ஒரு டைட்டான ஓவர் போட்டாங்க. ஒரு கப்புள் ஆஃப் விக்கெட்ஸ் அதே ஓவரில் இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏதோ மேப்லாம் போட்டு ஏதோ பார்க்குறாரு போலரு, என்ன பார்த்தான்னு தெரில. ஸ்டெப்பு ஓ நல்ல கட்டு, பட் டைமிங் சரியா இல்லைங்க. நல்ல கட்டு பட் சரியா படலை. அதனாலே வந்து வெறும் 1 ரன் தான் பாயிண்ட் திசையில். ஓகே ஸ்விட்ச் ட்ரை பண்ணி கடைசியில் மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் பேட்டர் கொஞ்சம் ஃபியூரியஸாக இருக்காப்ல. ஐயோ பட்டிருந்தா இன்னொரு 6 மேட்ச் ஈஸியாக இப்போவே முடிச்சிருக்கலாமேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போலயே. bowling டீம் விக்கெட் ஏதாவது இந்த பார்ட்னர்ஷிப் எடுத்து ப்ரோக் பண்ணணும். ஓகே ஆஃப் சைடில் அழகா அடிக்கப்பட்ட பாலு பவுண்டரியா, அதேதான் தாண்டி வந்துருச்சு 4. சரி சரி போதும் போதும். எச்சு ஒன்றும் இல்லைங்க. 1 pitch catch, நாட் அவுட். ஸோ 14 பந்துகளில் 7 ஓட்டங்கள் எடுக்க வேண்டும். விக்கெட்டே இழக்கல. ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப் இது. 19 பால்ல 38 ரன் எடுத்திருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும். ஆடடா இறங்கி வந்து அடிக்கலான்னு பார்த்தாரு. பட் ஆனால் அது ஒயிட்ன்றதுனால ஈஸியாக விட்டாங்க. ஒயிட் பால். ஓவர் மாற்றி மாற்றி ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது. விக்கெட்டு விழுகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். விழுகாது போல இப்போதைக்கு. ஓகே கீப்பர் வந்து ஒரு ரன் அவுட் மாதிரி ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அது இல்லை. ஒயிட் காமிச்சிருக்காங்க. ஒயிட் +1 கணக்கு எழுதுங்க. செருப்பெல்லாம் அத்து விட்டு ஓடி இருக்காங்களா? ஓகே ஒரு கம்பேக் பால். நல்ல ஷாட் படி 6 அதேதான் 6. அவ்வளோதான் மேட்சை ஈஸியாக வந்து முடிச்சு விட்டாங்க இந்த ஓவரில். யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் பெரிய ஆள் தான் அப்படின்றத காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து நல்ல ஃபைட் கிங்ஃபிஷர் டீம் கிட்டேருந்து. எஸ் டிஜேவும் பெரிய ஆள் தான் காட்டிகிட்டே இருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் வர்சஸ் கேங்ஸ்டர்ஸ் மேட்ச் முடிஞ்சிருக்கு. கிங்ஃபிஷர்ஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 44 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ கேங்ஸ்டர்ஸ் திருக்கழிக்குன்றம் 47 ரன் எடுத்து விக்கெட் இழப்பின்றி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக 2 ஓவர் வெளியில் இருக்கும் போதே வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா NFCS டீம் ஆமூர் vs மிடில் கிங் ஸ்டார் கோவலம். ஸோ கோவலம்னு இருக்கு. இது ஹோம் டீமா சொல்லுங்க ஐயா. ஓகே ஹோம் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மேட்ச் ஹோம் டீம் ஆட போகுது. ஸோ ஹோம் டீமோட சப்போர்ட் நமக்கு எப்பயுமே இருக்கும். டிஜே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் என்ன பண்ணீங்களோ.